எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜாவால நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ யூட்டிலிட்டி கிளாஸஸ். ஸோ யூட்டிலிட்டி கிளாஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு ஹெல்ப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். யூட்டிலிட்டினாலே ஒரு சப்போர்ட்டிங் கிளாஸ்னு அர்த்தம். சப்போர்ட்டிங் யூட்டிலிட்டினா சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு ஹெல்ப்பர் கிளாஸ். இது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து நார்மலாக ஜாவாவில் நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக, இப்போ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும், கியூப் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இல்லை ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம அதை எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா எங்கெல்லாம் வேணுமோ அதை ஜஸ்ட் நம்ம வந்து அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த யூட்டிலிட்டி கிளாஸ்க்கு அந்த கான்செப்டுக்கு நம்ம போகிறோம். ஓகே, தென் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் தான் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கணும். ஒரு மெத்தட் நம்ம எழுதுறோம் யூட்டிலிட்டி கிளாஸ்னா அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஓகேவா, ஸ்டாட்டிக் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் அதில் கான்ஸ்டன்ட்ஸும் இருக்கலாம். ரைட், எதுக்காக ஸ்டாட்டிக் போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, யூட்டிலிட்டி கிளாஸோட பர்பஸ் என்னன்னா ஒன்லி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே தவிர்த்து இதில் நம்ம இன்னொரு இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த பர்பஸ்க்காக கிடையாது. ஸோ அதனால யூட்டிலிட்டி கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் போகக்கூடாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு விஷயம் மெயினாக பண்ணுறோம். இந்த யூட்டிலிட்டி கிளாஸை ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணிடுறோம். ஓகேவா, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈவன் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நான் சொல்ல தியரிட்டிக்கலாகவும் சொல்கிறேன். ஸோ வந்து இதை ஃபைனல்னு இந்த கிளாஸை நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். அதோட சேர்த்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உள்ள எழுதுகிற கன்ஸ்ட்ரக்டரை வந்து ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டராக நம்ம வந்து எழுதிட்டோம் அப்படின்னா உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா யூட்டிலிட்டி கிளாஸோட பர்பஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, தென் இது ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரீ டிஃபைன், அதாவது இந்த யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க நிறையா. ஓகேவா, நம்மளாவும் ஓனாவும் எழுதிக்கலாம். தட் இஸ் கிரியேட்டட் பை தி ப்ரோக்ராமர்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஷார்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பப்ளிக் ஃபைனல் கிளாஸ் மேத் யூட்டிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது மேத் யூட்டிலிட்டிங்கிறது தான் என்னது அப்படின்னா, இந்த நம்ம யூட்டிலிட்டி கிளாஸோட இந்த ப்ரோக்ராமோட நேம், கிளாஸ் நேம் வந்து அதுதான். அதை நம்ம ஃபைனல் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேவா, ஃபைனல்னா யூ ஜஸ்ட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா, கான்ஸ்டன்ட்ல தான் நம்ம அப்படி எழுதுவோம். ஓகேவா, இப்போ இதை நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் ஷுட் நாட் பி சேஞ்ச்டுன்னு அர்த்தம். த கிளாஸ் ஷுட் நாட் பி சேஞ்ச்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே கான்செப்ட்ல தான் இப்போ போகிறோம். ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா we cannot create objects for the particular utility class. அந்த கான்செப்டுக்காக நம்ம பிரைவேட் மேத் யூட்டிலிட்டி உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் எழுதலைனாலும் அதில் என்ன உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா யூ கேனாட் கிரியேட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இங்கே ப்ரைவேட்டில் கொடுத்துரும். ப்ரைவேட்னா அது என்ன மீனிங் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கிளாஸில் மட்டும்தான் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அவுட் ஆஃப் தட் பர்டிகுலர் கிளாஸ் உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதனால அங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அன்னோன் அப்படின்னு வந்துடும். அன்னோன் எரர் வந்துடும். ஓகே, ஸோ உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ரெண்டுமே நம்ம வந்து இப்போ அதை செஞ்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருந்தோம், மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்ல இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு மெத்தட் வச்சிருக்கோம். ஒன்று வந்து ஸ்கொயரு, ஒன்று வந்து கியூப்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட்னு கொடுத்துருக்கோம். இன்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த மெத்தடுக்கான ரிட்டர்ன் டைப்பு. ஸோ இன்டீஜரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். கீழே அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட் ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ட் நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இன்ட் நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ள நம்ம வி ஆர் கோயிங் டு பாஸ் சம் இன்டீஜர் வேல்யூ, அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பாஸ் பண்ற நம்பர் அப்படியே ரிட்டனுக்கு பக்கத்தில் மல்டிப்ளை ஆகுது. 2 times மல்டிப்ளை ஆகி அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகி எங்கே போயிடும் அப்படின்னா ஸ்கொயருங்கிற அந்த மெத்தடுக்கு போயிடும். அவ்வளோதான். சரியா, அதே மாதிரி கியூப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கோம். 3 தடவை மல்டிப்ளை ஆகிற மாதிரி வச்சிருக்கோம், ஏன்னா அது கியூப்ன்றதுனால. ஓகே, ஸோ இப்போ மெயின் கிளாஸ்க்கு வந்துடுறோம். மெயின் கிளாஸ்ல நமக்கு மெயின் மெத்தட் இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போதான் நவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் த மேத் யூட்டிலிட்டி
நம்ம அந்த கிளாஸை நம்ம எழுதின நம்ம ப்ரோக்ராமர் எழுதின அந்த யூட்டிலிட்டி கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ட் எஸ்கியூன்னு கொடுத்துருக்கோமா, அடுத்தது இன்ட் சிபின்னு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஜஸ்ட் வேரியபிள் நேம் தான், நம்ம அதை மாற்றிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் கிளாஸ் நேமை வந்து நம்ம மாற்ற முடியாது. மேத் யூட்டிலிட்டிங்கிறது அங்கே இருக்கிற அதே கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். டாட் ஸ்கொயருங்கிற அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை இங்கே கால் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் கிளாஸ் நேம் டாட் தட் பர்டிகுலர் ஸ்டாட்டிக் மெத்தட் நேம் இதை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றத நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, பார்க்காதவங்க அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் எந்த கிளாஸ்க்குள்ள அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கோ அந்த கிளாஸ் நேம் டாட் வைக்கணும், மறக்கக்கூடாது, டாட் வைக்கணும். அந்த ஸ்டாட்டிக் மெத்தடோட நேமை எழுதிட்டு அதில் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் அந்த ஆர்குமெண்ட்ஸை கரெக்டான டேட்டா டைப்பில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேவா, ஆர்குமெண்ட்ஸ் இல்லைனா ஜஸ்ட் அப்படியே விட்டுறணும், அவ்வளோதான். அதே மாதிரி சிபிக்கு பதிலாக நீங்கள் எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். தென் மேத் யூட்டிலிட்டிங்கிற அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறீங்க, டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டாட் ஆப்ரேட்டர் மறந்துடக்கூடாது. கியூபுங்கிற அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க, வேல்யூவை பாஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இங்கே நீங்கள் கொடுத்துருக்க மெயின் மெத்தட் மெயின் கிளாஸில் கொடுத்துருக்க 2 வேரியபிள் தட் இஸ் லோக்கல் வேரியபிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது டக்குன்னு நம்ம அந்த மேத் யூட்டிலிட்டியில் இருக்கிற அந்த மெத்தடுக்குள்ளே போய் வேல்யூஸை ஃபெட்ச் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதாவது கேல்குலேஷனை ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே மெயின் மெத்தடுக்கு மெயின் கிளாஸ்க்கு மறுபடியும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் பண்ணி காட்டிடும். ஓகேவா, அவுட்புட் வந்து 5 × 5 25, 3 கியூப் வந்து 27. ஸோ இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் மட்டும் நம்ம ஓனாக நம்ம எழுதி ப்ரீ டிஃபைன்டாக நம்ம தான் ப்ரீ டிஃபைன் கிடையாது, இது நம்மளா எழுதியிருக்கிறோம். ஓகேவா, இது ப்ரீ டிஃபைன் கிடையாது. ப்ரீ டிஃபைனில் என்னென்ன காமனாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காமனாக என்னென்னலாம் இருக்குன்னா மேத்துன்னு இருக்குது, தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கும், நிறைய இருக்குது. நான் சும்மா சாம்பிளுக்கு 2 கொடுத்துருக்கேன். மேத் டாட் எஸ்கியூஆர்டி, மேத் டாட் மேக்ஸு, கியூப் இருக்குது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ டிஃபைனில் லாட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஓகே, அதில் இல்லாததா நம்ம எழுதிக்கணும், இருக்கிறதே நம்ம எழுதக்கூடாது, வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம இல்லாதது எதுன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிறத ஒன்ஸ் நம்ம எழுதிட்டோம்னா நம்மளோட நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறோம், அதில் எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அரேஸ், தென் அரே டாட் சார்ட், பைனரி சர்ச், இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா, தென் கலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறது சார்ட், ரிவர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல்ஸு, நான் நல்லு. ஸோ ஃபைல் ஆப்ரேஷன்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ ரீட் ஆல் லைன்ஸ், ஃபைல் காப்பி, இது இல்லாமல் லாட் ஆஃப் ப்ரீ டிஃபைன் யூட்டிலிட்டி கிளாஸஸ் ஆர் அவைலபிள். ஸோ திஸ் இஸ் வாட் தி பேசிக் ஐடியா, சம் பேசிக் ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூட்டிலிட்டி கிளாஸ்னா என்ன? இட் இஸ் அ ஹெல்பர் கிளாஸ் ஆர் சப்போர்ட்டிங் கிளாஸ். It is having only static methods to perform some common tasks. ஓகேவா, இது வந்து ரெகுலரான கிளாஸ் மாதிரி நம்ம கிடையாது, இது காமனாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எதெல்லாம் நமக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம ஒன்று எழுதி வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ப்ரீ டிஃபைன்ல இருந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, டைம் சேவிங்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோமே தவிர்த்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுக்கோ ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கோ கிடையாது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதை நம்ம மைண்டில் வச்சோம்னாலே நமக்கு இதெல்லாமே நமக்கு புரியும். ஓகேவா, ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டரை ஏன் யூஸ் பண்ணுறோம், ஃபைனல் கிளாஸ்க்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படிங்கிறது புரியும். ஸ்டாட்டிக் என்கிற மெத்தடு ஏன் யூஸ் பண்ணுறோம், அப்போ தான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடக்காதுங்கிறது உங்களுக்கு, ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தேவைப்படாதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் யூட்டிலிட்டி கிளாஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஜாவா ப்ரோக்ராமிங்கோட ஒரு ஐடியாஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் தெரியணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்களோ கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.